எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு அழைக்கின்றேன். இந்த பதிவில் ஆகஸ்ட் மாதம் 2024 ஆகஸ்ட் 12 முதல் 18 வரை தமிழிலே கலியுகம் குரோதி ஆண்டு ஆடி 21 முதல் ஆவணி துவங்கி ஆவணி 2ஆம் நாள் வரை இந்த வாரத்திற்கான நாள்கள் தரக்கூடிய சிறப்புகள், நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள், அது மட்டுமல்லாமல் கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள், அதாவது ராசி பலன்களை இந்த பதிவிலே தருகின்றேன். எனது அன்பு மகர ராசி நேயர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல்பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். எனது அன்பு மகர ராசி நேயர்களே, உங்களுடைய எண்ணத்தில் உதிக்கக்கூடிய செயலை, அதாவது சிந்தித்ததை செயலாக்கம் செய்யும் போது வெற்றி என்பது உங்களுக்கு இருக்கும். ஆகையினால் சிந்தனையில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களை செயல்படுத்துங்கள். ஏழரை சனியை தாண்டி வரக்கூடிய உங்களுக்கு கிட்டத்தட்ட அதை முழுவதுமாக கடந்து வந்திருக்கக்கூடிய நிலை இன்னும் சில மாதங்கள் என்பது சிறப்பை தரக்கூடிய மாதங்களாக இருக்கிறது. இப்போது 2ஆம் நிலையிலே சனி பகவான் வக்கரம் பெற்று ஆட்சி மூல திரிகோணம், இது சிறப்பு தான். இருந்தாலும் கூட உங்களுடைய பழைய விஷயங்களிலே எது உங்களுக்கு தடை செய்ததோ அந்த தடை, தாமதம், அசிங்கம், தோல்விகளை மீண்டும் செய்யாமல் திருத்தி அதிலிருந்து வெளிவருவது என்பது வெற்றியை தரும். அதிலே இந்த வாரத்தில் சிறப்பை செலுத்துவது என்பது, கவனத்தை செலுத்துவது என்பது சிறப்பு. வாரம் முழுக்க உடல்நிலை சாதாரணமாக உங்களுக்கு நல்ல நிலையிலேயே இருக்கும். மன நிலையும் அதனாலேயே சீர்பட்டு அமையக்கூடிய காரணத்தினால் எதிரிகளை வெல்லக்கூடிய யோசனைகள், யுக்திகள், அதற்கான எல்லா விதமான தேவையான பண்புகளும் உங்களுக்குள் நிறைந்திருக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி தெளிவான நிலையிலே வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும். அதற்கு ஏற்ற ஆரோக்கியம் தரும். எதிரிகளை அழிக்க வல்ல ஒரு ஆற்றலை, அறிவாற்றலை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் புதிய வீடு, புதிய வாகனம் இவற்றை வாங்குவதற்கான எண்ணங்கள், முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. அல்லது இதற்கு முன்பே வாங்கியிருந்தால் அந்த விஷயங்களில இப்போது ஒரு சீராய்வு, அது தேவையா, அது சரியாக இருக்குமா, ஏதேனும் ஒரு நிலம் வாங்குவதற்கு, வாகனம் வாங்குவதற்கு முன்பணம் அட்வான்ஸ் தந்திருக்கிறீர்கள் என்றால் அது தேவையா, அது சரிதானா, அது காலத்திற்கும் உங்களுடைய வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு இனிமை தருமா என்று மீண்டும் ஒரு ரிவிஷன், ஒரு யோசனை செய்து அந்த முதலீட்டை செய்வது சிறப்பு. காரணம், இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கேது குரு பார்வை பெற்றிருந்தாலும் கூட இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் அனுசரித்து பல கோணங்களிலே ஆராய்ந்து உங்களுடைய பண முதலீடுகளை செய்வதென்பது சிறப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லாமல் ஏனோ தானோ என்று செய்துவிட்டீர்கள் என்றால் வருங்காலத்திலே ஒரு தவறான முதலீடை செய்துவிட்டோமே என்று வாகனம் வாங்குவதிலே, வீடு வாங்குவதிலே, வேறு நல்ல நிலையில வாங்கியிருக்கலாமே, இங்க நீர் பிரச்சனை இருக்கிறது அல்லது ஏதேனும் ஒரு அசௌகரியம் இருக்கிறது என்று கருதக்கூடிய நிலை இருக்கும். ஆகினால் அதை யோசித்து செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்திலே உங்களுக்கு தெரிந்த, மிக உங்களை புரிந்த என்று நீங்கள் நினைத்து இருக்கக்கூடிய, உங்களை தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள், உறவுகள், நட்புகள், வேலையில இருக்கக்கூடியவர்கள், அவருடைய போக்கு சற்று விந்தையாக இருக்கும். என்ன இப்படி வித்தியாசமாக செயல்படுகிறார் என்று அந்த யோசனை இருக்கும். சந்தேகத்திற்கு இடமான எந்த உறவாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், உடன் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களிடமிருந்து தள்ளி இருப்பது நல்லது. பேச்சிலே சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அப்படி பேச்சு, உங்களுடைய கோப பேச்சை நீங்கள் நிச்சயமாக வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தால் அங்கு மௌனத்தை சாதித்து வெற்றி பெறுங்கள். ஏழரை சனி காலத்திலே, ஏழரை சனி முடியும் கட்டத்திலே எல்லாவற்றிலும் நன்மையை தரும். ஆனால் பேச்சிலே கவனமாக இல்லை என்றால் சில நிலைகளிலே சிக்கலை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். யாருக்கும் உத்தரவாதம் தராதீர்கள். நீங்களே கூட எதையும் உத்தரவாதமாக சொல்லாதீர்கள். செய்து முடிக்கக்கூடிய செயல்களை மட்டும் சொல்லுங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்வதற்கான வழிவகைகளை பாருங்கள். பல செயல்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளின் மூலமாக அதை செயலாற்றி மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பை இந்த வார கிரகநிலையில் தருகிறது. முன்னேற்றத்தை நோக்கிய சிந்தனையை செயல்படுத்தும் போது மட்டுமே வெற்றியை தரும். இளையோருக்கு தனலாபம் உண்டு. உங்களுடைய தம்பி, தங்கை, உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு உங்களால் தனலாபம் என்பது உண்டு. அவர்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இதன் காரணமாக இருக்கிறது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு முயற்சியின் பேரிலே குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய பூர்வ சொத்துக்களில் ஏதேனும் தடங்கள் இருந்தால் அது சார்ந்த முயற்சி, அதை பெறுவதற்கான முயற்சி என்பது இந்த வாரத்தில் துவங்குவது வெற்றியை தரும். பொதுவாக ஆடி அமாவாசை முடிந்ததற்கு பின்பாக
நல்ல காரியங்களை துவக்குவது சிறப்பை ஏற்படுத்தும். நிலம், வீடு வாங்க ஏற்கனவே சொல்லிவிட்டு இது வாங்குவதிலே மிகப்பெரிய முதலீடுகள் என்றால் சற்று சிறந்த ஆலோசனை பெற்று செய்வது சிறப்பு. 3 ராகு. இதை தொடர்ந்து ராகு கேதுக்கான சில நாட்களிலே பரிகாரம், குறிப்பாக ராகுவிற்கான பரிகாரங்கள், எளிய பரிகாரங்களை தருகின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். 3 ராகு இருக்கக்கூடிய நிலையிலே அற்புத முயற்சிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரும். வெற்றி இதுவரை இல்லை என்றாலும் கூட சிறிய சீர்திருத்தம் உங்களுடைய நடவடிக்கையில சிறு மாற்றம் செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை தரும். வேலையிலே சற்று அலைச்சல் என்றாலும் விடாமுயற்சி என்பது விஸ்வரூப வெற்றியை தரும். தந்தை, வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை தேவை. உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த சிறு சிறு சரும நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவற்றில் கவனமாக இருந்து எளிய மருத்துவத்தின் மூலமாகவே வெற்றி பெற்று விடலாம். விட்டு கொடுத்து வெற்றி பெறுவது என்பது உங்களுடைய குடும்பத்திற்குள்ளும் பகை இருந்தால் அதை பேசி தீர்க்க முடியும் என்றால் தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அவை சிறப்புகளை தரக்கூடிய அமைப்பை தருகிறது. குடும்ப வாழ்க்கையில இனிமை என்பது இருக்கிறது. மாணவர்கள், காதலில இருக்கக்கூடியவர்கள் அல்லது கல்வி பயிலக்கூடிய நிலையிலே காதலில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சிக்கல். 7 சூரியன் ஆகினால் தந்தை, வாழ்க்கை துணை, நட்புகள், உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு மகர ராசி உத்திராடம் 11, அதாவது ஆகஸ்ட் 11 மற்றும் 17, திருவோணம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 17, அவிட்டம் 1, 2 பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் 11, 16 ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடியதாக இந்த வார கிரக நிலைகளின் அனுகூலங்கள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, சிந்தனையில் எப்போதுமே பாசிட்டிவ் திங்கிங் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபடாதீர்கள். வாக்குவாதங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தவிர்த்து வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள். வெற்றி என்பது நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில வருமானம் தேவையான அளவிற்கு நிச்சயமாக இருக்கும். மகிழ்ச்சியான வாரம். எனது அன்பு நேயர்களே, இந்த வாரம் ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 18 வரை இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால் சூரியன் ஆவணி சூரியனாக மாறிவிடுகிறார். சூரியன் சிம்ம சூரியனாக சிம்ம ராசிக்கு மாற்றம் என்பது இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் என்பது சந்திரன் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்திலே துவங்கி மகரம் திருவோணம் வரை அந்த நகர் பெயர்ச்சி என்பது இருக்கும். ஆடியிலே ஆடி மாதம் முடியும் போது அற்புதமான மீண்டும் ஒரு செவ்வாய், வெள்ளிக்கிழமை எல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புத வாரமாக இது அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு அந்த விருச்சிக ராசி மனை எங்கு இருக்கிறதோ அதிலே சற்று கூடுதலாக நீங்கள் கவனங்களை செலுத்த வேண்டும். இந்த வாரத்தில் ராகுவிற்கான பரிகாரம் மற்றும் பரிகார நாட்களின் மூலமாக ராகுவினுடைய தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் நிவர்த்தி ஆகக்கூடிய சிறப்புகள் இருக்கிறது. 12 ஆகஸ்ட் 2024 ஆடி மாதம் 27 திங்கட்கிழமை இன்று அஷ்டமியாக அமையும். இந்த நாள் அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி ஆகையினாலே துர்க்கை அம்மன் வழிபாடு என்பது மிகப்பெரிய சிறப்பை தரும். காலை 8:33 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். அதனால் அதிகாலை 8:33 வரை நல்ல விஷயங்களை செய்யலாம். அதன் பின்பு நல்ல விஷயங்களை துவக்காமல் இருப்பது சிறப்பு. இந்த நாளில ராகு கால வேளையிலே துர்க்கை அம்மனுக்கான வழிபாடு செய்வது, ராசியில் அல்லது 2 உங்களுக்கு ராகு அமர்ந்திருந்தாலோ அல்லது அந்த நிலைகளுக்கு எதிரிலே கேது அமைந்திருந்து சிறப்புகளை இழக்க செய்யக்கூடிய சில சூழ்நிலை இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட இந்த பூஜை, எளிய பூஜை வீட்டிலே கூட மாலை வேளையிலே, திங்கட்கிழமை மாலை வேளையிலே துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபாடு செய்வது நிவர்த்திகளை ஏற்படுத்தும். அல்லது ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபாடு, உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோயில்கள் இருக்கிறது அல்லது உக்ர தெய்வ சன்னிதானங்கள், காளியம்மன் கோயில் இருக்கிறது, அம்மன் கோயில்கள் இருக்கிறது என்றால் கூட சென்று வழிபாடு செய்வது ராகு பரிகாரமாக இது அமையும். 13 ஆகஸ்ட் 2024 ஆடி 28 செவ்வாய்க்கிழமை, இது ஆடி செவ்வாய், அஷ்டமி நவமி இணைந்த நாளாக அமைகிறது. மரண யோகம் பகல் 10:40 வரை செவ்வாய்க்கிழமையில இருக்கிறது. சுப காரியங்களை தவிர்ப்பது, புதிய சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. அதற்காக வேண்டி தொடர்ந்து செய்து கொண்டிருக்க காரியங்களை தவிர்ப்பது என்பது நல்லதல்ல. சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்பு செவ்வாய்க்கிழமை அன்று அவசியமாக ஏதேனும் புதிய நல்ல காரியம் செய்ய வேண்டும் அல்லது ஏதேனும் வாகனம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் தர வேண்டும் போன்ற, அதாவது அத்தியாவசியம் வேறு வழி இல்லை என்ற காரியங்களை சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு செய்யலாம். 14/8/2024 ஆடி 29 புதன்கிழமை பகல் 10:24 வரை நவமி, பின்பு தசமி, அனுஷம், பின்பு கேட்டை. நாள் முழுவதும் சித்தயோகம். தசமி திதியில நல்ல காரியங்களை நீங்கள் யோசிக்காமல் செய்வது வெற்றியை தரும். அது மட்டுமல்ல, புதன் கிழமை அன்று அனுஷ நட்சத்திரம்.
புத அனுராதா என்று சொல்வார்கள். இந்த புத அனுராதாவிலே நல்ல காரியங்களை செய்வது மிகப்பெரிய வெற்றியை தரும். புதியன செய்ய, அதாவது புதிதாக ஏதேனும் துவக்க வேண்டும் என்றாலும் கூட சிறப்பை ஏற்படுத்தும். கடன் அடைக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த நாளிலே லட்சுமி நாராயண பூஜைகளை செய்வது, அதாவது பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு செய்வது என்பது இல்லத்திலே சுபிட்சத்தை நிறைத்து தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்தது ஆடி 30 வியாழக்கிழமை ஆகஸ்ட் 15. இந்த நாள் இனிய நாளாக இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தினுடைய அற்புதம். ஆகையினால் ஏதோ ஒரு அடிமைப்பட்டிருந்த விஷயத்திலிருந்து விடுபட்டு நாம் நமக்காக நம்முடைய ஆட்சியை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய ஒரு நாளாக இருக்கிறது. ஆகையினால் வாழ்க சுதந்திரம். சுதந்திரத்தினுடைய இனிமைகளை எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சுதந்திர தின வாழ்த்துக்கள். காலை 10:27 வரை வியாழக்கிழமை அன்று தசமி, பின்பு ஏகாதசி. இந்த நாளில பிரபல அரிஷ்ட யோகமாக அமைகிறது. பகல் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி வரை என்று வைத்துக் கொள்ளுங்கள். வைத்திருதி சிரார்த்தம், சிரார்த்தங்கள் செய்வதற்கு, திதி தருவதற்கு ஏற்ற நாளாக அமையும். இந்த நாளிலே, அதாவது இந்த நாளிலே 58 நாழிகையில் இந்த நாள், அதாவது மறுநாள் காலை கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி அளவில, இதற்கு முன்பு நான் ஒரு பதிவிலே சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பாக சொன்னேன், அகத்திய நட்சத்திரம் அஸ்தமனம் என்று சொன்னேன். ஆகையினாலே புதிய வீடு குடிபோவதை தவிர்க்குங்கள் என்று சொல்லியிருந்தேன். வீடு சார்ந்த விஷயங்களை கூட தவிர்ப்பது நல்லது என்று சொன்னேன். ஆகையினால் இந்த அகத்திய நட்சத்திரம் என்பது உதயமாக கூடியது, டீப் சவுத் உதயமாகும். இது அகத்திய உதயம் என்று போற்றப்படுகிறது. இனிய புதிய வீட்டிற்கான புதிய கிரக பிரவேசம் செய்வது, வீடுகளை வாங்க முயற்சி செய்வது என்பது இனி வெற்றியை தரக்கூடிய காலமாக அமையும். வெள்ளிக்கிழமை ஆடி 31 ஆகஸ்ட் 18 அன்று இது விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன? அதாவது ஆவணி மாதம் துவங்குவது, சூரியன் சிம்ம சூரியனாக மாறக்கூடியது விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணு பகவானுக்கான பூஜைகளை செய்யும் போது சிறப்புகள் ஏற்படும். அது மட்டுமல்ல, ஏகாதசியாக இந்த நாள் அமைகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பவர்கள் இந்த நாளிலே ஏகாதசி விரதம் இருந்து, ஏகாதசி விரதம் முழுவதுமாக இருக்க முடியவில்லை என்றாலும் கூட ஒருவேளை உணவையாவது தவிர்த்து விரதம் இருப்பது சிறப்பு. அது மட்டுமல்ல, மேலும் ஒரு சிறப்பு, நமக்கு பிரம்மன், விஷ்ணு, சிவன் என்ற அந்த 3 தெய்வங்கள் மும்மூர்த்திகள். இதுல இருவர் இரு வரங்களை விரதங்களாக நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்று ஈஸ்வரனால் தரப்பட்டிருக்கக்கூடிய விரதம் தான் இந்த ஒரு விரதம். அது வரலட்சுமி விரதம். இந்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதமாக அமைகிறது. இந்த வரலட்சுமி விரதத்தை கலசம் வைத்து லட்சுமி தாயாரை வரவழைத்து வேண்டுவதோ அல்லது இல்லத்திலே லட்சுமி தெய்வத்தினுடைய படம் இருந்தால் வைத்து வணங்குவது சிறப்பை ஏற்படுத்தும். இல்லத்து பெண்களுக்கு உரிய கௌரவம் மரியாதையும் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். நீங்களும் உங்களுடைய இல்லத்து பெண்களுக்கு, பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு மரியாதை செய்வது, ஆண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு மரியாதை செய்வது என்பது இல்லத்திலே சுபத்துவத்தை அதிகரிக்கும். கலசம் வைத்து பூஜை செய்வது சிறப்பு. இல்லை என்றாலும் லட்சுமியினுடைய படத்தை வைத்து பூஜை செய்வது சிறப்பு. இந்த நாள் கிருத யுகாந்தம். அமிர்த யோகம் பகல் கிட்டத்தட்ட ஒரு 12:45 வரை இருக்கிறது. அதன் பின்பு பிரபல அரிஷ்ட யோகம், புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது சிறப்பு. எப்படியோ இந்த மாதம் என்பது நல்ல ஒரு நாளிலே துவங்குகிறது என்பது சிறப்பாக அமைகிறது. சிம்ம ரவி, இந்த நாளிலே சிம்ம ரவி 7:44 ஆவணி பிறக்கிறது. இரவு 7:44 சிம்மத்திற்குள் இந்த சிம்ம ரவியாக சூரியன் பெயர்ச்சி செய்கிறார். சூன்ய திதி தருவது தவிர்ப்பது நல்லது இந்த நாளில. அப்படி திதி தந்தால் முன்னோர்களுக்கு சென்று அடையாது என்பது ஐதீகம். அடுத்தது சனிக்கிழமை ஆவணி மாதம் 1 17/8/2024. 3 திதிகள் இணையக்கூடிய காரணத்தினால் அவமாகம், தான தர்மங்கள் செய்வது இந்த நாளில அற்புத பலன்களை அதிகரித்து தரக்கூடியதாக இருக்கிறது. பகல் 11:43 வரை பூராட நட்சத்திரம், அதன் பின்பு உத்திராடம். நாள் முழுவதும் சித்தயோகம். நல்ல நாள். ஆவணி துவங்குவது நல்ல நாளிலே துவங்குகிறது என்று சொன்னேன். அதாவது சூரியன் இதற்கு முந்தைய நாள் இரவிலேயே நமக்கு சிம்மச்சூரியனாக மாறினாலும் இந்த நாளில் தான் ஆவணி 1 சனிக்கிழமை ஆகஸ்ட் 17 தான் ஆவணி 1ஆக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த நாள் பவித்ரா ரோபணம் என்று சொல்வார்கள். அதாவது புனித தூய ஆடைகளை தரிப்பது என்று பொருள்.
ரோபனம் என்றால் ஆடைகள் என்று பொருள். ரோப்ஸ் என்று ஆங்கிலத்தினுடைய வார்த்தை இந்த சமஸ்கிருதத்தினுடைய ரோபன் என்ற இந்த வார்த்தையிலிருந்து தான் எடுத்துச் செல்லப்பட்டது. பவித்ரா ரோபனம் என்பது பெருமாளுக்கு பவித்திர பட்டுடுத்தி நீங்கள் பூஜைகளை செய்வது என்பது உங்களுடைய மனதிலும் உள்ளத்திலும் செழிப்பிலும் சிறப்புகளை ஏற்படுத்தி ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த நாள் சனி பிரதோஷம். சனி பிரதோஷத்தினுடைய இந்த வேலை மாலை வேலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக அருகிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று நந்தியை வழிபட்டு அதன் பின்பு சிவனையும் பார்வதியும் சந்தித்து வருவது, தரிசித்து வருவது என்பது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தரும். எந்த தோஷமாக இருந்தாலும் அது போக்கிவிடும். ஆகையினால்தான் தோஷங்களுக்கு நிவாரணங்களுக்கு இந்த வாரம் பல பரிகாரங்களை திங்கட்கிழமை துவங்கி ஒவ்வொரு நாளும் பல சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னேன். பெருமாளுக்கு வன மாலையை அணிவித்து மகிழ்வதும் சிறப்பை ஏற்படுத்தும். சிவனுக்கும் சனி பிரதோஷம், பெருமாளுக்கு வன மாலை. இந்த வனமாலை கதி சாரங்கி சங்கி சக்ரி ச நந்தகி என்று துவங்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் கூட இருக்கிறது. அவர் இந்த வனமாலி, அதாவது 5 பூக்களை 5 விஷயங்களை கொண்ட மாலையை கொண்டவர் என்று, மாலையை அணிபவர் என்று இந்த ஸ்லோகம் பாடல் துவங்கும். அதாவது பெருமாளுக்கு வன மாலை 5 பூக்கள், குறிப்பாக துளசி, குண்டுமல்லி, பாரிஜாதம் அதாவது பவளமல்லி, மந்தார மலர், தாமரை இவற்றை கொண்டு தொடுத்து வைத்திருக்கக்கூடிய மாலை அணிவிக்கும் போது மிகப்பெரிய அருளையும் ஆற்றலையும் பெருமாள் உங்களுக்கு அருள்வார் என்பதே இதன் அர்த்தம். துவாதசி விரதம் இருப்பவர்கள் இன்று முதல் தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது. அதாவது துவாதசி விரதம் எல்லாம் முனிவர்களாக இருப்பவர்கள் அல்லது வயதானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு விரதம். ஆகையினால் துவாதசி விரதம் இருப்பவர்கள் தயிர் இன்று முதல் சாப்பிடக்கூடாது 1 மாதத்திற்கு. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி 2 ஆகஸ்ட் 18 இந்த நாள் சதுர்த்தசி, மாத நரசிம்ம சதுர்த்தசி. மாத நரசிம்ம சதுர்த்தசியில மாலை வேளையில நரசிம்ம வழிபாடை செய்வது என்பது பயங்களை போக்கி அதர்மங்களிலிருந்து உங்களை விலக்கி மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய சிறப்பை ஏற்படுத்தும். எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்திலிருந்து வெளிவருவதற்கு தேவை தெம்பும் தைரியம். அதை தருவது இந்த நரசிம்ம சதுர்த்தி அன்று மாலை வேளையிலே செய்யக்கூடிய பூஜைகள். நரசிம்ம அவதாரம் இருக்கக்கூடிய அந்த படம் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு எழுச்சியை தரும். இது மாத சதுர்த்தசி. அதிகாலை 4:46 வரை திரையோதசி. இந்த நாள் கரிநாள், திருவோண நட்சத்திரம். ஆகையினால் மேலும் ஒரு சிறப்பு, ஸ்ரவண விரதம் இருப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். ஆவணி 1 சனிக்கிழமை அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணு பகவானுக்கு பவித்ர ரோபனம் என்று சொன்னேன். அதே போல் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவனுக்கு பவித்ர உற்சவம், அதாவது அவருக்கும் பவித்ர ரோபனங்களை எல்லாம் தரித்து பூஜை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது ஒவ்வொரு நாளின் சிறப்புகளையும் அது சார்ந்த ஆன்மீக கருத்துக்களையும் தெரிந்து கொள்வதற்கு பல விஷயங்களை என்னுடைய அனுபவத்திலிருந்தும் மற்றும் நான் கற்ற இந்த ஆன்மீக ஞானத்திலிருந்தும் தொகுத்து தந்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்ட அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.